வணக்கம். டாக்டர் ரவீந்திரன் ஃப்ரம் த லண்டன் கிளினிக், கோயம்புத்தூர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முழங்கால் மூட்டுக்கு கீழே டிபியா ஃப்ராக்சர், டிபியா ஃபிபுலா, 2 எலும்பு முழங்கால் மூட்டுக்கு கீழே கணுக்கால் மூட்டுக்கு மேலே இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகுது, முறிவாங்க, கம்ப்ளீட்டாக உடையிறது. அது என்ன பார்க்க போகிறேன். இன்னைக்கு பல வகையான ஃப்ராக்சர் இருக்குது. அதில் இந்த வகையான ஃப்ராக்சர் ஒரு டைப் ஆஃப் ஃப்ராக்சர் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். இந்த ஆள் பாருங்கள், மிடில் ஏஜ் ஃபெலோ, வெரி ஆக்டிவ் இந்த கம்ப்யூட்டர், ஹை ஃப்ளோ மேன், 31 வருஷம் ஆச்சு. ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட், முழங்கால் மூட்டுக்கு கீழே துண்டாயிருச்சு, 3 நாள் துண்டாயிருச்சு. இதை தவிர தோல் டேமேஜ், காம்பவுண்ட் ஃப்ராக்சர், தோல் எல்லாம் அப்படியே கிழிஞ்சு, உள்ள ஜவ்வெல்லாம் கிழிஞ்சு வெளியே ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஹி வாஸ் ஒர்க்கிங் தேர், அதனால் அங்கே வெளியே ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு தான், 3-4 மாதம் கழிச்சு தான் எங்கிட்ட வந்தார். முதல்ல இருக்கிற எக்ஸ்ரேவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கல்ல, எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு துண்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே பேஷண்ட்டு ஆப்ரேஷன் செய்த பின்னாடி, வெளியே ஆப்ரேட் பண்ண பின்னாடி எந்த அளவுக்கு நடக்கிறாருன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நடக்கிறான்னு பாருங்க. 1 அடி 2 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள இந்த அளவுக்கு நன்றார். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த பேஷண்ட்டுக்கு வேற என்ன பண்ண முடியும்? இதே மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருக்க முடியாது. இதை சரி பண்ணுற வழி என்ன? இந்த எக்ஸ்ரே பாருங்க. இட் இஸ் கால்டு டிலேய்டு யூனியன். இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா நான் யூனியன் அப்படின்பா. டிலேய்டுன்னா இன்னும் எலும்பு ஒட்ட மாட்டேங்குது. அதனால தான் அவங்க அந்த மாதிரி நடக்கிறார். அந்த அளவுக்கு கேப் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு பார்த்தீங்களா? எக்ஸ்ரேல பார்த்தீங்களா? இதெல்லாம் எப்படி சேர்த்துறது? ஸ்டீல் டெம்பரரி, எலும்பு தான் பெர்மனன்ட். இது எப்படி சேர்த்த முடியும்? ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணியாச்சு, 3-4 மாதம் ஆகி போச்சு. இப்போ தான் எங்கிட்ட வர்றாரு. பல வகையான ஒப்பீனியன்ஸு வேறு ஹாஸ்பிட்டலில் வாங்கியிருக்காரு. என்ன பண்ணலாம் இப்போ எப்படின்ட்டு. ஏன்னா அவர் தொழில் பண்ண முடியல, என்ன பண்ணலாம்? வேரியஸ் ஒப்பீனியன்ஸ் ஹேவ் பீன் கிவன். என்னென்னா, இதை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு திருப்பி ரீவொர்க் பண்ணிடலாம். இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய், இல்லை இது எடுக்காமல் போன் கிராஃப்ட், இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து மாற்றி வச்சு அது கூட சிந்தட்டிக் போன் கிராஃப்ட், பல வகையான சிந்தட்டிக் செயற்கை போன் கிராஃப்டில் வருது, அது கூட சேர்த்தி போடலாம். இன்னொருத்தர் இந்த மாதிரி இன்னொருத்தர் டாக்டர் ஒரு கிராஃப்ட் எடுத்து இலியாக் கிரஸ்ட் அப்படியே இடுப்புலேருந்து எடுத்து அப்புறம் கூட பேட்ச் பண்ணி கூட பிஆர்பி அப்படின்றது பிளேட்லெட் ரிச் புரோட்டீன் அதையும் சேர்த்து விட்டுறலாம். அப்போ தான் எலும்பு ஒட்டும். இன்னொருத்துல என்ன சொன்னாங்கன்னா, போன் கிராஃப்டும் பண்ணலாம், இந்த பிஆர்பியும் போடலாம். போன் கிராஃப்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் சின்ன எலும்பு இருக்குப்பா, ஃபிபுலா அப்படின்னு சொல்கிறது, அந்த எலும்பை கட் பண்ணிடலாம். அப்போ தான் இந்த எலும்பு ஒட்டும், அப்போ தான் இந்த எலும்பு இறங்கி கீழே ஒட்டும். இந்த மாதிரி பல வகையான ஒப்பீனியன்ஸ். அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்தார். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன். நோ பாயிண்ட் இன் கீப் ஆன் சப்ஜெக்டிங் த பேஷண்ட் டு கான்ஸ்டன்ட் சர்ஜரிஸ். இஷ்டத்துக்கு சர்ஜரி பண்ணி கொண்டு வர்றதில்ல. நம்ம சிம்பிள் மெத்தடில் இஃபெக்டிவ் மெத்தட், அதுதான் முக்கியம். சிம்பிளாக பண்ணி மினிமலி இன்வேசிவ் கண்ட்ரோல்டு டைனமைசேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக். ரொம்ப கிளிக்காமல் போன் கிராஃப்டே போடாமல் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பேஷண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த வழியில் போனோம். ஸோ we operated on him by a minimally invasive, by a technique called minimally invasive technique. By controlled dynamization. ஒரு ஸ்க்ரூ கொஞ்சம் மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்க்ரூ மெல்லமாக எடுத்துட்டு by controlled dynamization in stages. பெருசாக ஒன்றும் கிழிக்கிறதே இல்லை. ஆஸ் அ டே கேர் வந்தாங்க, காலையில் வந்தாங்க, செஞ்சாங்க, மத்தியானம் போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் செஞ்ச பின்னாடி இப்போ எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த பேஷண்ட், அதே பேஷண்ட் இப்போ எப்படி நடக்கிறான்னு பாருங்கள். இஸ் கம்ப்ளீட்லி absolutely நார்மல். இப்போ வேலைக்கு போயிட்டுருக்காரு, தொழில் போயிட்டுருக்காரு, absolutely நார்மல். he can do whatever it is. என்ன பண்ணுமோ அவர் பண்ணலாம். எக்ஸ்ரே காட்டுறேன் பாருங்கள்.
முதல்ல எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கல்ல, இப்போ எப்படி அந்த கேப் எல்லாம் க்ளோஸ் பண்ணி எப்படி கொண்டு வந்திருக்கான்னு பாருங்கள். எந்த அளவுக்கு எலும்பு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். விச் மீன்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேலஸ், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் போன் ஹேஸ் ஃபார்ம்ட் அந்த இடத்துல. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி யுனைடெட், இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். So this is the effect of planning and execution, and then you have a fantastic result. Thank you very much from the London Clinic, Coimbatore.